சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் ஒருவர் உன்னை பேசினாலும் சரிசமமாக அவர்களிடம் நின்று நீ பேசாதே. பின்பு அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். குழந்தையே, நீ என் குழந்தையாகிற்றே, அப்பொழுது நீ அவர்களிடமிருந்து ஒதுங்கி தள்ளி வந்து விட வேண்டும். அவர்களை உன் சாயப்பா நான் அவர்களுக்கு தக்க பதில் அளித்துக் கொள்கின்றேன். இப்போதும் உனக்கு உன் வாழ்க்கையில் 1000 கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை காயப்படுத்தி அதில் அவர்கள் சந்தோஷமடைய நினைக்கின்றார்கள். அதனால்தான் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீ விலகிச் சென்றுவிடு. இருக்கும் துயரமே உனக்கு போதும். இன்னும் அதிகமான துயரமோ கவலையோ உனக்கு வேண்டாம் என்று தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன். இந்த வேளையிலும் உன் வாழ்க்கையை பற்றி நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் என்பதால் உன் சாயப்பா உன்னிடம் சொன்னேன். நீ கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை நான் அறிவேன். அதில் நீ உன் குடும்பத்தோடு உன் துணையோடு நிம்மதியாக வாழ்வாய் என்று உன் சாயப்பா நான் சொன்னேன் அல்லவா? நீ சரி என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு மறுபடியும் நீ உன் கவலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, பிரிவு என்பது சாமானியப்பட்ட வழி இல்லை என்பது உன் சாயப்பா எனக்கு தெரியும். அதனால்தான் சதா சர்வ காலமும் உன் துணையை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் என் குழந்தை பற்றியும் உன் சாயப்பாவால் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் அதை சரி செய்து விடுவேன். இப்போது இந்த சூழ்நிலையில் உன் துணையை நான் கவனித்த போது அவர் என்னிடம் கூறிய ஒரே ஒரு வார்த்தை உன்னிடம் ஒப்படைக்கச் சொன்னார். அதனால்தான் இந்த வேளையில் உன்னிடம் நான் ஓடோடி வந்தேன். என் குழந்தையே, இந்த நாள் உன் மன நிம்மதியாகும் நாள். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது. இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான நாளாக இருக்கப் போகிறது. அது என்ன என்று தானே நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன் துணை என்னிடத்தில் ஒன்றை சொல்லி அதை உன்னிடத்தில் ஒப்படைக்கச் சொன்னார். உன்னிடம் அதை கூறிவிடச் சொன்னார். சாயப்பா, நான் முன்பு போல இல்லை. என் மனம் மாறிவிட்டது. என் மனதில் என் துணையோடு நான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. இதை நான் சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருந்து சரி செய்து என் துணையோடு நான் இணைவேன் என சாயப்பா என்று என்னிடம் வாக்கு கொடுத்து, சாயப்பா, இந்த செய்தியை எப்படியாவது என் துணையிடம் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று என்னிடம் அவர் வேண்டி கேட்டுக்கொண்டார். நான் சொன்னேன் அல்லவா, உன் துணையின் மனம் மாறும் என்று. அவரின் மனம் மாறிவிட்டது. உன் வாழ்க்கை கூடிய விரைவில் உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது. உன் துணையின் மனம் மாறிவிட்டது. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் மிக விரைவில் உனக்கான வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இந்த நாள் உன் வாழ்க்கைக்கான ஆரம்பமாக இருக்கும். அப்போது என்னிடம் நன்றி சொல்வாய். அதுவரை உன் மனதை திடமாக வைத்து யாரை கண்டும் எதற்கும் அஞ்சாமல் தைரியத்தோடு இரு. ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.